Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடியில் உயிரிழந்த விசாரணை கைதி அருணாச்சலத்தின் உடல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜய ராஜசேகர் முன்னிலையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். தூத்துக்குடி மாவட்டம் அமுதநகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரது மகன் அருணாச்சலம் 26 வயது இளைஞரான இவர் கடந்த 17ஆம் தேதி மதுபான கடைகளை மூடிய பிறகு சட்ட விரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக தென்பாகம் காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். அப்பொழுது அவரிடமிருந்து 120 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் 17ஆம் தேதி மாலை அருணாச்சலத்தின் உடலில் தலை மற்றும் கால் ஆகிய பகுதிகளில் பலத்த காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அருணாச்சலத்தின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த அருணாச்சலம் நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கியதில் தான் தனது மகன் உயிரிழந்து விட்டதாக கூறி அவரது உறவினர்களும் பெற்றோர்களும் நேற்றைய தினம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து காவலர்கள் தரப்பில் போலீசார் தரப்பில் ஒரு சில சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டது. அதே நேரத்தில் அருணாச்சலம் சிகிச்சையில் இருக்கும் பொழுது தான் எந்த வகையில் தாக்கப்பட்டேன் என்பது குறித்து அவரது நண்பர்களிடம் பேசிய வீடியோவும் நேற்றைய தினம் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில தூத்துக்குடி நடுவர் நீதிமன்றத்துறை நீதியரசர் நேற்றைய தினம் இந்த வழக்கை விசாரணை செய்து வந்தார். இந்த சூழல்ல தற்பொழுது அருணாச்சலத்தின் உடலானது பிரேத பரிசோதனையாக செய்யக்கூடிய அந்த பணியானது தொடங்கியிருக்கிறது. ஹென்றி டிவைன் பீப்பிள்ஸ் அமைப்பை சேர்ந்த பேராசிரியர் பாத்திமா பாபு, விஜய் வேதா ஆகியோர் தற்பொழுது இந்த பிரேத பரிசோதனை குறித்து வருகிறாங்க. தூத்துக்குடி அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனை துவங்கக்கூடிய இந்த நிலையில குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜய ராஜசேகர் மற்றும் சிறப்பு மருத்துவ குழுவை சேர்ந்த 4 சிறப்பு மருத்துவர்கள் முன்னிலையில இந்த பிரேத பரிசோதனையானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பிரேத பரிசோதனை முழுவதுமே வீடியோ காட்சியாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து சென்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பலத்த காயங்களுடன் சேர்க்கப்பட்ட வாலிபர் அருணாச்சலம் நேற்றைய தினம் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை முழுவதுமே தற்போது நீதியரசர் முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் பிறகுதான் நீதியரசர் இந்த பிரேத பரிசோதனை முடிந்த பிறகுதான் வீடியோ காட்சி பதிவான விஷயங்களை வைத்தும் நேரில் பார்த்த சாட்சியங்களை வைத்தும் இந்த வழக்கை அடுத்த கட்ட விசாரணைக்கு எடுத்து செல்வதாகவே நீதித்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட விசாரணை கைதி தலை மற்றும் கால் பகுதிகளில் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கக்கூடியது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.